எலும்பு வந்து வீக் ஆகுறதுக்கு நம்ம என்னென்ன உடம்புல வந்து சேர்த்துக்கக்கூடாது, என்னென்னலாம் நம்ம உடம்புல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள எலும்பு வந்து வீக் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எலும்புக்கு வந்து சத்து கொடுக்குறது வந்து கால்சியம் தான். நம்ம உடம்புல என்னென்ன உணவுலாம் சேர்க்கும்போது அந்த கால்சியம் வந்து கால்சியம் குறைபாடு ஏற்படுது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அதிகமாக உப்பு உள்ள பொருட்களை வந்து சேர்த்துக்கூடாது. இந்த லேஸ் இந்த மாதிரி குர்குரேகள் எல்லாம் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சாப்பாட்டுலேயும் உப்பு வந்து கரெக்டான அளவு இல்லைன்னா கம்மியாக தான் சாப்பிடணும். அதிகமாக போட்டு சாப்பிடும்போது வந்து அது வந்து கால்சியம் சத்து குறைபாடு ஏற்பட்டு நமக்கு வந்து எலும்பு அரிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து இனிப்பு, இந்த மாதிரி இனிப்பும் உடம்புல வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அது முக்கியமாக வந்து காஃபி குடிக்கிறத வந்து அளவோடு குடிக்கணும். அது அளவுக்கு அதிகமாக குடித்தோம்னா அதில் வந்து காஃபின் அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்கான். அந்த வேதிப்பொருள் வந்து நம்ம உடம்புல இருக்கிற எலும்பு வந்து அரிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த பதப்படுத்தப்பட்ட உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும்னா அந்த கேக்கு, பன்னு, இந்த மாதிரி மைக்ரோவில் வச்சு மேக்ஸிமம் பதப்படுத்தப்பட்டு இந்த பப்ஸ் இதெல்லாம் பதப்படுத்தப்பட்ட உணவு தான். அதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்றத வந்து குறைச்சிக்கணும். முக்கியமாக அதை வந்து அவாய்ட் பண்ணுறதே நல்லது தான். அதுக்கடுத்து வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, வெளியில் ஃபாஸ்ட் ஃபுட் கிடைக்கும்ல, அதை வந்து மேக்ஸிமம் சேர்த்துக்கக்கூடாது. அதில் என்னென்ன போடுறாங்கன்னு தெரியாது. அது எலும்பு மட்டும் இல்லை நம்ம உடம்புக்கே மிகப்பெரிய கெடுதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.